பெருமக்களால் பூஜிக்கப்பட்டு உள்ளது. புனித தீர்த்தம் தெளித்த பிறகு யாகசாலை முன்பாக வருகை தந்து அனைத்து பக்தர்களும் பெற்று உங்களது இல்லங்களிலே பூஜை மடம், தொழில் ஸ்தாபனம், பணப்பட்டகம் போன்ற இடங்களிலே வைத்து பத்ரகாளி அம்பிகையினுடைய திருவுருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆன்மீக பக்தர் கோடி மெய்யன்பர்களே, இன்னும் சில மணி துளி நிமிடங்களில் விண்ணை நோக்கி உள்ள விமான கோபுரத்திற்கு மேலே ஆச்சாரிய பெருமக்களின் திருக்கரங்களால் மேல தாளம் பஞ்சவாத்தியம் மிளங்க திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சான்று பெருவிழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றன. அனைத்து பக்தர் கோடி மெய்யன்பர்களும் திரளாக கலந்து கொண்டு அம்பிகையினுடைய திருவுருளை பெற்றுச் செல்லுமாறு ஆலய நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பல புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரானது யாக வேள்வி பூஜையில் வைத்து பல்வேறு மந்திரங்களால் பூஜிக்கப்பட்டு திருக்குடமானது எழுந்தரலாகி இப்பொழுது விண்ணை நோக்கி உள்ள விமான கோபுரத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றன. குறிப்பிட்ட நபர்களை தவிர மற்ற யாரும் மேலே ஏற வேண்டாம், ஏன்னா எல்லாரும் மேலே ஏறினா தாங்காது. அதனால பக்தர் கோடி மெய்யன்பர்கள் எங்க நின்று பார்த்தா கோபுர கலசம் தெரியுமோ அங்க நின்று தரிசனம் செய்யுமாறு ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆச்சாரிய பெருமக்களின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆன்மீக பக்தர் கோடி மெய்யன்பர்களுக்கு கும்பாபிஷேகத்தின் நினைவாக யாக வேள்வி பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட பத்ரகாளி அம்பிகையினுடைய உருவம் பொறித்த ஐம்பொன் நாணயம் யாகசாலை பூஜையில் வைத்து ஆச்சாரிய பெருமக்களால் பூஜிக்கப்பட்டு உள்ளது. புனித தீர்த்தம் தெளித்த பிறகு யாகசாலை முன்பாக வருகை தந்து பத்ரகாளி அம்பிகையினுடைய உருவம் பொறித்த ஐம்பொன் நாணயத்தை பெற்று உங்களது இல்லங்களிலே பூஜை மடம், தொழில் ஸ்தாபனம், பணப்பட்டகம் போன்ற இடங்களிலே வைத்து இன்புற்று வாழ யாகசாலை முன்பாக அழைக்கின்றோம். தானத்தில் சிறந்த தானம் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே தானம் சிறப்புமிக்க அறுசுவை அன்னதானம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ளது. அனைத்து பக்தர் கோடி மெய்யன்பர்களும் சிறப்புமிக்க கலந்து கொண்டு அறுசுவை உணவை உண்டு இன்புற்று வாழ விழா கமிட்டியின் சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது அம்பிகையினுடைய பிரகாரத்தில் அம்பாளுடைய திருக்குடமானது ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து பக்தர் கோடி மெய்யன்பர்களும் ஓம் சக்தி பராசக்தி என்று அம்பிகையினுடைய நாமத்தை கூறி கேட்டவருக்கு கேட்ட வரங்களை வாரி வழங்கக்கூடிய பத்ரகாளி அம்பிகையினுடைய திருவுருளை பெற்றுச் செல்லுமாறு ஆலய நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆன்மீக பக்தர் கோடி மெய்யன்பர்களே, கடம் இப்பொழுது விண்ணை நோக்கி உள்ள விமான கோபுரத்திற்கு மேலே சென்று கொண்டிருக்கின்றன. அனைத்து பக்தர் கோடி மெய்யன்பர்களும் எங்க நின்று பார்த்தா கோபுர கலசம் தெரியுமோ அங்க நின்று தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைவருக்கும் புனித தீர்த்தம் தெளிக்கப்படும். ஒருவரை ஒருவர் நிறுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய பொருட்களையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு காவல்துறையின் சார்பாகவும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்னும் சில மணித்துளி நிமிடங்களில் ஆச்சாரிய பெருமக்களிடையே திருக்கரங்களால் கடமானது எழுந்திரலாகி இப்பொழுது விண்ணை நோக்கி உள்ள விமான கோபுரத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றன. கோபுர தரிசன கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வானது இன்னும் சில மணித்துளி நிமிடங்களில் மேலதாளம் பஞ்சவாத்தியம் விளங்க நடைபெற இருக்கின்றன. பக்தர் கோடி மெய்யன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்பாளுடைய திருவுருளை பெற்றுச் செல்லுமாறு ஆலய நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
ஒரு ஆண்டுதோறும் சிவாலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அப்பலன் ஒரு குடமிளக்கு திருநாளை கண்டால் கிடைக்கும் என்பது உண்மை. பல புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரானது யாகசாலையில் இருந்து பிறப்பாடாகி மேல தாளம் விளங்க இப்பொழுது விண்ணை நோக்கி உள்ள விமான கோபுரத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றன. பக்தர் கோடி மெய்யன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு கேட்டவருக்கு கேட்ட வரங்களை வாரி வழங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பிகையினுடைய திருவுருளை பெறுமாறு ஆலய நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆன்மீக பக்தர் கோடி மெய்யன்பர்களுக்கு தானத்தில் சிறந்த தானம் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே தானம் சிறப்புமிக்க அறுசுவை அன்னதானம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அனைத்து பக்தர் கோடி மெய்யன்பர்களும் சிறப்புமிக்க அறுசுவை அன்னதானத்தில் கலந்து கொண்டு அறுசுவை உணவை உண்டு இன்புற்று வாழ ஆலய நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் ஆன்மீக பக்தர் கோடி மெய்யன்பர்களுக்கு பத்ரகாளி அம்பிகையினுடைய திருவுருவமே ஒரு பகுதியில் பொறிக்கப்பட்டு மற்றொரு பகுதியில் ஆலயத்தினுடைய முகவரியும் பொறிக்கப்பட்ட ஐம்பொன் நாணயம் யாகசாலை பூஜையில் வைத்து